Este para vosotros. போடுறா ஏய் ஒண்ணும் இல்ல அறிவு இருக்கா உனக்கு? ஒரு மணிக்கு உட்காந்து கோல் போறாங்க கத்திக்கிட்டா என்ன அறிவு இருக்கா உனக்கு? பக்கத்து வீட்டுல எல்லாம் வந்துட போறாங்கடா. உலகமே இதை பாத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் தூங்குறீங்க எல்லாரும். அதான் இந்தியாவே இருண்டு கிடக்கு. குப்பை வச்சு பார்த்தா எல்லாம் விரிஞ்சிடும் எல்லாம். ஒத்திக்கிட்டு உட்காரு, அவ்வளவுதான் மரியாதை. ஓகே, ஃபைனலி துடிச்சிட்டு இருந்த உசுரை வந்து கொன்று அதுக்கப்புறம் வந்து அடக்கலாம் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து ஐயா உயிரோடு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை மேலே வருது. செத்தே போச்சு முக்கால்வாசி. இதுக்கு மேலே என்னென்னா பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு நிலமையிலேருந்து கடைசியில் வந்து சரி போகிறோம் இன்னொரு தாட்டி எட்டி பார்த்துட்டு போவோம்னு சொல்லி பார்த்தா ஐயா இருக்கையா உயிரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை மேலேருந்து வருது. அந்த கையை கட் பண்ணி அப்படியே இங்கே பும்பரோட கையை வச்சோம்னா பா ஏண்டா இதை பவர் பிளேலே இந்த ஓவரை கொடுக்கறதுக்கு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆவேசம் அது ஆவேசில் என் தவசம் ஆவேசம். டைலாக் டெம்ப்ளேட் பாரோது ஃப்ரம் டிஜே மூவி. யாரெல்லாம் டிஜே மூவி பார்த்துருக்கீங்க? பார்க்கலீங்கன்னா விஜய் சூப்பரில் பாருங்கள். வாரம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாதத்தில் ஒரு தடையாச்சும் போட்டுருவாங்க. இப்போ என்ன தோக்கிறத பற்றி பேசுகிறேன்? நம்மள 69 ரன் அலோட் பண்ணியிருக்காங்க. நம்மளால அவங்க சுருட்ட முடியாது. டேய் எல்லாரும் கேட்டுங்க, இது ஷார்க்ஸ் எப்படி நம்ம பேர் வந்தது உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளோ ஓல்றாது. காலமா நம்ம ஏரியாவோட அடையாளம்டாது. அது இங்கே விட்டு போறது எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும் இன்னைக்கு நான் 100 ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு போக முடியாது. எந்த கேமா இருந்தாலும் இந்த டே தான்டா முக்கியம். இன்னைக்கே நம்ம டே வரக்கூடாது. எப்பாடி நிறைய எக்கச்சக்கமான வன்மம் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து பூராத்தையும் கொட்டிட்டோம்னா வந்து இதாக போயிடும். ஹேட்டிசம் நெகட்டிவிட்டியாக மாறிடும். அங்கங்கே வந்து கொஞ்சமாக வந்து வன்மத்தை கலந்து அது கூட சுற்றி மேட்சை வந்து பேசணும். ஆருச்சாவேடா டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ். என்னடே ஆல்ரெடி நீ பண்ண பேட்டிங்க்கு கொலை வெறியில் அவன் மேலே இருக்கேன். இதில் கேட்சை வேற விட்றாங்க. அது யார் கேட்ச்? ரிஸ்வான் கேட்சை. அவெல்லாம் தூக்கி அடிக்கிறதே பெருசுடா. என்னடே உன்னை மேலேயா கையை நீட்டி குதிச்செல்லாம் பிடிக்க சொன்னான். அது பாட்டு கையில் தாண்டா விழுந்தது. அப்படியே அமைக்கிறதா வச்சு உள்ள போயிருக்கு. மேட்சை மட்டும் தோத்துருந்தானுங்க. சிவம் துபே போட்டு கிளியும் கிழிச்சிருக்கு. அது இந்த ரிஷப் பந்த் பேட்டிங் பொதுவாகவே வந்து பந்தோட பேட்டிங்கை பார்க்க முடியாது. 18 வயசு கீழே விழுவாங்க. இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இது என்ன பிரச்சனைனா எவன் எப்படி போனான் என்ன நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவரை தூக்கி ஒன்று வச்சிங்க பார்த்தியா? அது கூட பரவாயில்ல. அக்ஷர் பட்டேல நம்பர் 4 இறக்கி விட்டீங்க. அது ஐ ஆம் ஹாப்பி. இல்லை இவங்களுக்கே வந்து கன்ஃபார்ம் இல்லை. இது 7 விக்கெட்ஸ் போச்சுன்னா வந்து சூரியகுமார் யாதவோ இல்லை சிவம் துபேவோ இல்லை ஜடேஜாவோ வந்து அடிச்சு கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அது தெரிஞ்சுதான் அக்ஷர் பட்டேலை தூக்கி இங்கே மேலே வச்சுருக்கானுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக பிச் இருக்குது, நீங்கள் குல்தீப்பையோ சகலையும் உள்ளே கொண்டு வந்து அக்ஷர் பட்டேலை வெளியே உட்கார வச்சுங்க. உங்கள் நிலைமை என்ன? நான் இதை சத்தியமாக வந்து கேம் பிளான்னு சொல்லவே மாட்டேன். 7 விக்கெட்ஸ் போனது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இப்படி போயிட்டுருக்கானுங்க அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு உண்மையை சொல்லணும்னா அந்த அளவுக்கு பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து ஹெல்ப்பாலாம் இல்லை. லைட்டாக இருந்தது. எந்த மாதிரி ஹெல்ப்பில் இருந்ததுன்னா விக்கெட் கொஞ்சம் நின்று வந்தது. எங்கள் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸும் சரி பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் பற்றி எனக்கு பெருசாக வந்து நான் அது அந்த பக்கம் பேசிக்கலாம். ஃபஸ்ட் இந்தியாவோட இன்னிங்ஸை பார்த்தோம்னா எங்கள் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து திணற ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு சரி அட்டாக் பண்ணுறதுக்கு சரி எடுத்தோன்னே பால் பேட்டுக்கு வருது அப்படிங்கிற நினப்பிலே வந்து அடித்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிருப்பார் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து. ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாட் இருக்குது. ஷஹீன் அஃப்ரிடியோட ஃபஸ்ட் ஓவரில் இது வரைக்கும் எவனும் 6 அடிச்சிடல அப்படின்னு. பட் அந்த ரெக்கார்டை வந்து நேற்று தான் ரோஹித் சர்மா படைச்சார். அந்த பால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2-3 பால்லேயே தெரிஞ்சிருச்சு அஃப்ரிடி போகும்போது பிச்சில் வந்து பவுலர்ஸுக்கு பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா அந்த பாலில் 6 அடிச்சது அப்படியே மெதுவாக நின்று வாங்கி வர விட்டு அடித்த மாதிரி இருந்தது நல்லா. ஸோ அப்போயே வந்து தெரிஞ்சிருச்சு பிச்சு ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது. எவ்வளோ வேகமாக வேணால் போடு, ஆனால் லைட்டாக வந்து நின்று வருது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வேணா கூட வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் Disney+ ஹாட்ஸ்டாரில் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஹைலைட்ஸில் அந்த 6 லைட்டாக ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அசால்ட்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெயிட் பண்ணி அடித்த மாதிரி இருக்கும் ரோஹித் சர்மா. ஸோ அப்போயே புரிஞ்சு போச்சு இது வந்து பிச் ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. என்ன பிரச்சனைனா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் டிஃபென்ஸிங்க ஆடினா ஜடேஜா ஒரு டிஃபென்ஸ் ஆடினார். டிஃபென்ஸ் அவர் ஆடும்போது என்னன்னா பால் ஸ்லோவாக இருக்குது, பிச்சு ஸ்லோவாக இருக்குது. ஜடேஜா வந்து ஏர்லியாகவே பேட்டை தூக்கிட்டு போய் இந்த பக்கம் வந்து நட்டு வச்சிட்டார் டிஃபென்ஸுக்கு. அதுதான் அங்கே பிரச்சனையே. அதே மாதிரி தான் இந்த பக்கம் சிவம் துபேயும் சரி சிவம் துபேலாம் வந்து எனக்கு
யாரா அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர இல்லை ஆல்ரவுண்ட் பவரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பேட்டிங்கும் வந்து எங்கே ஆடுறான் என்ன பண்ணுறானே தெரியல. அட்டாக்கிங் தான் சூரியகுமார் யாதவ் இருக்கார், அடிக் பண்ணியா இருக்கான். ஜடேஜா இது ஏன்டா அடி தூபேக்கு ஜடேஜாவே அடிச்சிருவான்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தூபே யாருமே எதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புரியல ஒன்றுமே. அவன் பாட்டு வரான், தூக்கி அடிக்கிறான், தூக்கி அடிச்சு இந்த கொடை கிளம்பி கேஎல் ராகுலாம் சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் லெக்கில் அடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அடித்து இப்படி பயங்கரமாக கொடை கிளம்பும். அந்த மாதிரி ஏதோ கொடை கிளம்பி அப்படி போய் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. அசால்ட்டாக பவுலருக்கே கேட்ச கொடுக்குறீங்கடா, எங்கிருந்துடா வரீங்க? பும்ரா கூட அவுட் ஆஃப் த பிச்சில் அடித்தான்டா. ஏய் இதே தூபே வந்து வரக்கூடிய மேட்சஸில் அடித்தா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அடிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த மேட்சை பாடுறா சுத்தமாக பிச்சு ஸ்லோவாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்று இந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்லோ பிச்சில் வந்து ஜடேஜா அதே தான் பண்ண, அதை வேறு நான் விட்டலை, அப்படியே ஃப்ளோவில் கட் ஆகிட்டேன், தூபே பக்கம் வந்துட்டேன். ஜடேஜா வந்து முன்னாடியே அந்த டிஃபென்ஸுக்கு பேட்டை கொண்டு போயிட்டார். பிச்சு ஹோல்ட் ஆகி வருது அப்படிங்கிறது முன்னாடியே அவங்க பேசியிருப்பாங்க தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஏன் அப்படி போனாருன்னு அந்த ஐடியாவே எனக்கு சுத்தமாக தெரியல. பட் எந்த ஐடியாவில் இந்த மாதிரி முன்னாடியே ஏர்லியாக வந்தாருன்னு தெரில. பேக் ஃபுட்டில் போய் இத்தனைக்கும் வந்து முகமது அமீர் பவுலரு ஸ்பின்னரை டிஃபென்ஸ் இருக்கிற மாதிரி ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் இருக்கிறாரு. ஆல்ரெடி பிச்சு நின்று வருது, இல்லை முன்னாடியே போய் வெறும் முட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே என்ன ஆகும்? கேட்சு தான் ஆகும். பேட்டோட டாப் ஸ்டிக்கரில் பட்டு அங்கே கேட்சு. இதாக வந்து கொஞ்சம் வந்து பிச்சு நின்று வருது, ஜடேஜா என்னையா தப்பு பண்ணுவார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் ஆனால் வந்து மேட்ச்சு மொத்தமாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு முன்னாடியே தெரியுது. அப்படிங்கும்போது எதுக்கு தேவையில்லாத இந்த ஒரு ரிஸ்க்கை வந்து எடுத்தார் அப்படின்னு தான் தெரியல. அவர் மட்டும் இங்கே ஜடேஜா மட்டும் கிடையாது, எனக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு ஜடேஜா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது புரிய வைக்கிறதுக்கு. மற்ற எல்லாருமே இப்படி தான். சூரியகுமார் யாதவும் அப்படி ஸ்லோ பிச்சுன்னு தெரியுது, பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சாது. அதே மாதிரி வந்து மலைக்கு முன்னாடி கூட வந்து இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் லைட்டாக வந்து ஒரு செஷன் மாதிரி வந்து சும்மா பேசினாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து உங்களோட பெஸ்ட் 3 ஷாட்ஸை பற்றி பேசுங்க, எதை ஆடணும்னு நினைக்கிறீங்க, எந்த பெஸ்ட்டு 3 ஷாட்ஸ் ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்களாம் கேட்டாங்க. அவரு கூட வந்து அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்டிஷன்லாம் பார்த்தாடணும், பரவாயில்லையே மனுஷன் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி கூட ஸ்ட்ரைட்டில் ஆடினார். பரவாயில்லையே தேடிட்டாரு போல அப்படின்னு நினச்சா முடிக்க போறியா? டேய் 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 மாமா, என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. எங்கே ஆல்ரெடி பிச்சு இன்னும் நான் அதே தான் சொல்கிறேன். பிச்சு ஹோல்ட் ஆகிடுனா கொஞ்சம் பேக் ஃபுட்டில் போய் பாலுக்கு வெயிட் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட் ஃபுட்டே வேணாம், அதான் ஹோல்ட் ஆகி வருது. இல்லை அப்படியே நின்ன ஸ்டாண்ட்லேயே பாலை வர விட்டு அப்புறமா ஆடலாம். சூரியகுமாருக்கு நம்மளாம் சொல்லவே தேவையில்ல. கடைசியில் பால் ஹோல்ட் ஆகி வந்தார்ல, அவர் எங்கேயோ அடித்தார், பால் அந்த பக்கம் எங்கேயோ போய் ஹாரிஸ் ஆஃப் ஃபேஸுக்கு இது ஆக்சுவலாக வந்து பட்டுன்னுச்சுன்னா எங்கேயோ போயிருந்துருக்கும். ஆனால் விக்கெட் கொஞ்சம் ஹோல்டாக நின்று வந்ததுனால அது அநியாயத்துக்கு பக்கத்துலேயே கேட்ச் போயிடுச்சு. சூரியகுமார் அடித்து கூட இந்த அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஹாரிஸ் போட்டு பால் இவ்வளோ தூரம் தான் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கும் போது தான் சேர்றா. ஆனால் வந்து ரோஹித் சர்மா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், லாஸ்ட் மேட்சை விட இந்த மேட்ச் வந்து பிச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குட் விக்கெட்டாக தான் இருந்தது. அப்படி உண்மையிலே ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க ஐசிசி சொன்ன மாதிரி வந்து ரீஒர்க் பண்ணி ரோல் பண்ணனால இந்த எஃபெக்டில் இருக்கா, இல்லை மழை பெஞ்சனால மேபி அது கொஞ்சம் பிச்சோட அந்த கண்டிஷனை மாற்றிருச்சுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா பால் வந்து லோவாலாம் போக ஆரம்பிச்சிது. முன்னே வந்து கொஞ்சம் அன்இவன் பவுன்ஸ் இருக்கும். அன்இவன் பவுன்ஸ்னால் எது மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா வந்து போட்டு பேட்ஸ்மேனை வாங்குன்னு வாங்கும், பால் மேலே ஏறியே இருக்கும். ஏதோ 2-3 பால் மட்டும் லைட்டாக கீழே போகும், அந்த 2-3 பால் எக்ஸ்பெக்ட் பண்ணவரை ரொம்ப ஹையாக போகும். பட் இந்த பிச்சு எப்படி இருந்துச்சுன்னா ஈவன் பிச்சாக இருந்தது, பால் எவன் போட்டாலும் எகரவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி லோ கேப்டில் போச்சு நிறைய. ஸோ அதுதான் வந்து மேபி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி ஒரு சைடில் நம்பினேன் ஜடேஜாவை. ஏன்னா எப்பயுமே வந்து நிறைய தாட்டி மேக்ஸிமம் நியூசிலாந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 விக்கெட்ஸ்லாம் போனாலும் நின்று ஒரு பக்கம் அடிச்சு கொடுப்பான். சரி அடிச்சு கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா என்னண்ணே இப்படி பண்ணிட்டேன், உன் மேலே வச்சு நம்பிக்கை போச்சேண்ணே. மறுபடியும் இப்போ வந்து ஒரு கேள்வி, இது எத்தனை தாட்டி நான் பேசுறதுன்னு தெரியல. விராட் கோலி ஓப்பனிங்கில் வேணுமா, அவசியமா? ஏன்னா இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து நம்பர் 4 ஆட வச்சாங்க. இது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு, இப்போ ஓப்பனிங்கில் வந்து விக்கெட் போச்சுன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் நிலமை. அதனால் வந்து அக்ஷர் பட்டேலை வந்து நீங்கள் மேலே போய் ஆடுங்க அப்படின்னு விட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு விக்கெட்டை காவு கொடுக்கலாம், போயிட்டு ஏதோ அக்ஷர் பட்டேலாக போயிட்டு போதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவரும் ஒரு மாதிரி நல்லா ஆடினார். பட் ஆனால் வந்து கண்டிஷன் ரொம்ப ஒரு மாதிரி வந்து பால் எப்படி போகுதுன்னே தெரியல. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ரிஷப் பந்த், சத்தியமாக அவனை நம்பவே கூடாது. அங்கே இன்னொரு பக்கம் விக்கெட்டாக போயிட்டுருக்கு, சுற்றுன்னு சுற்றுறாங்க. That's gone up in the air. Will this be taken? It's a
எனக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள். கிட்டத்தட்ட 3-4 கேட்ச் வந்தது. ஆனால் அந்த விதத்தில் வந்து பாகிஸ்தானை வந்து கங்க்ராட்ஸ் பண்ணோம். என்ன மாறினாலும் சரி, காலங்கள் மாறும். பாகிஸ்தான் ஃபீல்டிங் மட்டும் மாறாது. எவன் வேணால் வருவான் உள்ள, ஆனால் வந்து ஃபீல்டிங் மட்டும் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்சஸ் வந்து விட்டாங்க ஸ்டார்டிங்கில். இல்லைன்னா ஒரு 100 ரன்குள்ளேயே இல்லை வந்து அதுக்குள்ளேயே கூட பார்த்திங்கன்னா வந்து ஆல் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பந்து விக்கெட் போனதுக்கப்புறம் நீங்களாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ஃபீல்டிங் சூப்பராகவும் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு சொதப்பல் பண்ணாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து சிராஜ் ஒரு பால் அடித்து அந்த கேட்சை பார்த்திங்கன்னா விட்டாங்க. பட் அங்கேருந்து அதை கம்பேக் பண்ணி ஒரு ரன் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்தியா வந்து பேட்டிங் பண்ணும்போது மேபி வந்து கொஞ்சம் வந்து 19 ஓவர்லேயும் முடிஞ்சிச்சு. இன்னும் 1 ஓவர் இருக்கிற வந்தீங்க இருக்குடா இவ்வளோ சீக்கிரமாக விட்டால் பவுலர்ஸை கூட எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் மேலே அனுப்புன மாதிரி சிராஜையும் ஹர்ஷ்தீப்பையும் இல்லை ரொம்ப காமெடியாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக சொல்லணும்னா ஹர்ஷ்தீப்பையும் பும்ராவையும் மேலே வந்து அனுப்பிச்சிருந்தா கூட வந்து ஓரளவுக்கு நின்று அவங்க ஆடி கொடுத்துருப்பாங்க போல். இவனுங்க சூரியகுமார் சரி, சிவம் துபேவும் சரி, ஹர்திக் பாண்டியா கூட வந்து நான் ஏதோ ஷார்ட் மேக்கிங்கில் ட்ரை பண்ணி அவுட் ஆனேன்னு சொல்லுவேன். பட் அவருமே வந்து கரெக்டாக அவருக்குமே படல. வந்து ஜடேஜா வந்து எப்பயுமே இப்படி தான் வந்து அவர் அடிக்க முடியும், ஆனால் வந்து அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணி கடைசியில் வந்து போயிடுவார். இந்த ரிஷப் பந்தாட்ட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நின்று ஆடலாம், சரி நமக்கு தான் இவ்வளோ ட்ராப் கேட்ச் வந்தது, இதுக்கு மேலே வந்து ஒரு லைஃப் கேட்ச் இருக்கு போல், பெரிய இன்னிங்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம் போல், கொஞ்சம் நின்று ஆடலாம் அப்படின்னு ஆடலாம். இல்லை அதெல்லாம் முடியாது. அதான் அவ்வளோ கேட்ச் விட்டீங்களே, பரவாயில்ல இங்கேருந்து நான் தூக்கி அடிக்கிறேன். முடியலை கைஸ். அவனு நைட்டு 11:30 மணிக்கு வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு பார்க்குறதா இருக்கு அவன் பேட்டிங்கை. அது நார்மல் மேட்ச்சில் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நாங்கள் போய்ட்டு பார்த்துப்போம். ஒரு பக்கம் நிலமை எவ்வளோ மோசமாக இருக்குது. சரி உனக்கு தான் நல்லா பட்டுட்ருக்குல்ல, டைமிங் நல்லா இருக்குது போல் உனக்கு. அந்த டைமிங் அந்த டைம் சொல்கிறேன், நேரம் நல்லா இருக்குது போல், நீயாச்சும் கொஞ்சம் பொறுமையாக ஆடுனா இங்கே கேட்குறானுங்க நம்ம பசங்க. அப்போ தான் இன்னும் அடித்து ஆடுவேங்கிறாரு. ஒவ்வொரு ட்ராப் கேட்சப்பையும் அடுத்த பாலை ஃபேஸ் பண்ணுவது வெறி கொண்டு அடிக்கிறான். அடிக்கிறது ஒழுங்காக அடிச்சா கூட பரவாயில்ல, அது எங்கெங்கேயோ பாருங்குது. பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ்க்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல். என்னடா ஒருவேளை நம்ம வீக்னஸில் ட்ரை பண்ணி பார்க்குறானோ, அதை கவலைப்படாத பங்கு எப்படியும் உனக்கு பிடிக்க மாட்டானுங்க, அதனால தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுலேயும் ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஹர்ஷிப் இந்த கண்டிஷனை அடாப்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கான், பேட்டிங் ஆடிட்டு இருக்கான், நல்லா அடித்தான். மேபி அந்த ஒரு முகமது சிராஜ் அந்த ரன் அவுட்கே ஆகாமல் இருந்தால், அது ஆக்சுவலாக வந்து அவங்க ரொம்ப ஒரு சைடில் வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் ரன் அவுட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணியா இருந்தா அந்த கடைசி ஓவரில் வந்து இன்னும் ஒரு 10 ரன் கூட அடிச்சு கொடுத்துருப்பான் போல ஹர்ஷ்தீப். அவன் வெயிட் பண்ணி இன்னும் ஆடுறான், பாலை கரெக்டாக வந்து அடிக்கிறான். ஏன்டா டே அவனே ஆடிட்டு இருக்கான். டாப் ஆர்டர்ஸ் மிடில் ஆர்டர் உங்களுக்கு என்னடா இது? ஸோ வாயை கூடாது, சீக்கிரமாக வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைனா வந்து இது பாகிஸ்தானாகவும் போச்சு. இதே வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கானா ஒரு கேட்ச் விடுவானா, அந்த கேட்ச் எங்கேயாவது 7 பந்தோட விக்கெட்டை பிடிச்சிருந்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு 30 ரன் கட்டு, அங்கேருந்து அதுக்கப்புறம் வரவும் ப்ரெஷர்லேயே அவுட் ஆயிடுவான். ப்ரெஷர் எல்லாமே அவுட் ஆகிட்டு இருக்கானுங்க. ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இன்னும் அவுட் ஆயிடுவான். இங்கே தான் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த பக்கம் தான் பந்த் அடிக்கிறான்னு தெரியுதுல, அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான். அவன் தான் சுற்றுறான். இதுக்கு மேலே நீங்கள் தானே வந்து சுற்றுறீங்க. அவன் தான் நானே இப்போ என் வாழ்க்கையே பாலாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கான். பின்னாடி சூரியகுமார் உனக்கு என்னடா நல்லா தாண்டா ஆடிட்டு இருந்தேன். இன்னும் சிவம் துபே அவர் வந்து அநியாயம் வந்து ஸ்டாட்டிக்கல் மைண்டுக்கு போயிட்டார் போல். அதாவது அடிச்சு ஆடுற பிச் இல்லை, இது வந்து நின்று ஆடுற பிச், ஸோ ஐ வில் மேக் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ரோலுக்கு போயிட்டு அதுதான் வராது. இல்லை சரி பண்ணது பண்ணீங்க, ஒழுங்காக வச்சா பண்ணும். இது போக ட்ராப் கேட்ச் வேறு, கெட்ட கேட்டுக்கு கேட்சை வர கேட்சை வேறு ஓடுறான். எனக்கு அப்போயே வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு சைடில் வந்து ஒரு மாதிரி வந்து 190 தான் அடிச்சிருக்கானுங்க, இது முடியுமா? பட் இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு, நெதர்லாந்து கூட அதெல்லாம் ஒரு மாதிரி டஃப்பாக போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து முடியும், ஒன்றும் பிரச்சனை முடியும். பார்த்தா நம்மளால் பும்ரா இருக்காப்புல அடிக் பண்ணி நல்லா போடுவார், ஸோ முடியும் நம்மளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் ஸ்விங் ஆச்சுன்னா வந்து ஹர்ஷ்தீப் எடுத்து கொடுப்பான். கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் நான் அங்கங்கே வந்து 2-3 ஓவர்லாம் தூங்கிட்டேன். நல்ல வேலை அப்பப்போ எழுந்திரிச்சேன், இல்லைன்னா பெஸ்ட்டு மேட்சை மிஸ் பண்ணியிருப்பேன். என்ன தான் அந்த மாதிரி பல குறைகள் சொல்லியிருந்தாலும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஆஃப்டர் அந்த 120 டார்கெட் பாலுக்கு ஒரு ரன் அப்படின்னு இருந்தாலுமே எனக்கு ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஓரத்தில் வந்து சரி இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம், பரவாயில்ல பார்த்துட்டு போயிடலாம், ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர் பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட் ஓவர் மேபி ஒரு பும்ரா, இல்லைன்னா வந்து செகண்ட் ஓவர் பும்ரா, ஏன்னா எப்படியாவது ஃபஸ்ட்டு 2 ஓவரில் வந்து எப்படியாவது பவர் பிளே ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துடுவாங்க. மேபி ஒரே ஒரு குழப்பம் இருந்தது, ஹர்ஷ்தீப் அந்த ஸ்விங் ஆகுமா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைக்காக வந்து ஃபஸ்ட் ஓவரை வந்து ஹர்ஷ்தீப்பு கொடுப்பாங்களா,
இல்லை வந்து நாங்கள் வந்து முகமது சிராஜ் வச்சு கொஞ்சம் சீம் ஆகுதா அப்படின்னு சொல்லி அப்படி பார்ப்பாங்களா, இல்லை பும்ரா வச்சு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு பக்கம் தோணுச்சு. அதில் வந்து நான் முகமது சிராஜை தூக்கிட்டு இல்லை ஹர்ஷ்தீப் வந்து ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா பும்ராவை ட்ரை பண்ணுவாங்க. ஹர்ஷ்தீப் வந்து மெயினாக வந்து ஆல்ரெடி பேக் ஆஃப் மைண்டில் வந்து ஒரு கதை இருக்குது, நல்ல ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால் வந்து மேபி அப்படி போவாங்க. கன்ஃபார்ம் 2வது ஓவர் வந்து பும்ரா வந்து வந்துடுவோம், இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பும்ரா போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரோஹித் சர்மா என்ன பண்ணான்னா 2 ஓவருமே பும்ரா கொடுக்கல. எனக்கு அங்கேயே வந்து ஸ்கோர் காரை பாருங்கடா, அடிக்க வேண்டியதே 120 தான்டா, இதில் வேறு நீ பும்ரா வந்து பின்னாடி டெப்த் ஓவர்ஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறது சொல்லிடாதடா, தாங்க முடியாது அப்படின்னு. நீங்கள்டா இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இறங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் இருந்தது. பட் நல்ல வேலை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரோஹித் சர்மா 3வது ஓவர் பும்ரா கொண்டு வந்தார். பட் ஐடியா வந்து பேசிக்காக அப்படி இருந்திருக்கும். எனக்கு என்னென்னா வந்து ஒன்றும் மொதல் ஓவர் பும்ரா கொடுத்துருக்கோம், இல்லை 2nd ஓவர் பும்ரா கொடுத்துருக்கணும். நீங்கள் முகமது சிராஜ் ஹர்ஷ்தீப் போட்டு அதுக்கப்புறம் சிட் ஆகலாம் பும்ராக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் போகிறீங்களே, அடிச்சிருக்கிற டோட்டலி 120 119 தான்டா, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேபி அங்கே ஒரு மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஓவர் தான் இல்லை, ஹர்ஷ்தீப்புக்கு ஏதோ வந்து நீங்கள் வந்து ஸ்விங் பேஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க, 2வது ஓவராச்சும் பும்ரா கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு 2 ஓவராக மூச்சு முட்டும் கமெண்ட்ரியில் மட்டும் இல்லை, நானும் கத்திட்டு இருக்கிறேன். பட் அதுக்கப்புறம் பும்ராவை கொண்டு வந்தாங்க. இது என்ன பிரச்சனைனா முதல்ல 9 ரன் போயிடுச்சு, ஓடிய ரன் எடுக்கிறானுங்க. அந்த பாபர் அசாம் வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லியிருந்தார், பிச்சு ஒரு மாதிரி வந்து ரொம்ப பேட்டிங்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியல, எங்களுக்குள்ள பிளான் இருந்தது, ஜஸ்ட்டு வந்து டாட் பால்ஸ் வேணாம், முடிஞ்சளவுக்கு வந்து இந்த சிங்கிள்ஸ் இருப்போம், இந்த பாயிண்ட்டை தான் நான் அப்பத்துலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்தியாவும் இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு 83 ரன் எப்படி வந்துச்சுன்னே தெரியல, அது பாட்டு பேட்டை விட்டு தானாக இங்கேயே வந்துருச்சு. அதுதான் 80 ரன் அடிச்சிட்டிங்களே, அங்கேருந்து மிடில் ஓவரில் கொண்டு போயிட்டு கடைசி 5 ஓவர் அடிக்க மாட்டீங்களாடா, வந்தோடனே அப்படி பண்ணுவீங்களாடா, ஒன்று அடிச்சு அவுட் ஆகிறானுங்க, இல்லை அநியாயத்துக்கு டிஃபென்சிவாக ஆகிறாங்கிற பேரில் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே தான் அனுபவம் வாய்ந்த ஒரு பிளேயர் அப்படிங்கிறது தேவைப்படுது. சொன்னால் கேளுங்கடா, 1 டவுனில் விராட் கோலியை வைங்கடா, ஓப்பனிங் வேணாண்டா, அடிக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னொரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வந்து விராட் கோலி கிளிக் ஆகும், இதுக்கு மேலே என்ன அடுத்து யுஎஸ்ஏவோட கனடாவோட அதில் வந்து அடித்தா என்ன அடிக்கலாம் என்ன, இதில் என்ன பிரச்சனைனா அதில் அடிச்சிட்டாங்கன்னா ஓப்பனிங்கில் சூப்பராக விராட் கோலி ஆடிட்டுருக்காருங்கிற பேரில் அடுத்து சூப்பர் ஹிட்டுக்கு இதே கான்ஃபிடென்ட்டில் போயிடுவானுங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் விராட் கோலி அவுட் ஆனால் பின்னாடி எவனுமே இல்லை அப்படின்னு. யாரோ ஒருத்தர் மேபி அட்லீஸ்ட் இந்த கான்ஃபிடென்ஸியாச்சும் வந்து மிடில் ஓவர் நான் அடிப்பேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தனாச்சும் வந்து ஏதோ ஒரு 30-40 ரன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடித்தானா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், பரவாயில்ல இவன் நின்று அடிச்சு கொடுத்துருவான்பா அப்படின்னு. எவனுமே இல்லையா, பார்ப்போம் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு. அவரை வேறு எந்த மெசேஜை கொடுத்து அமிச்சாங்களோ தெரியல, நீங்கள் பாட்டு ஐபிஎல் அடிக்கிற மாதிரி வந்து ஓப்பனிங்கில் போட்டு பாலை பார்த்தான்னு பேட்டை விடுங்க அப்படிங்கிறது அமிச்சாங்களான்னு தெரில. அவரும் சம்மந்தமே இல்லாமல் அநியாயத்துக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ரன் வந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் கேட்சாலாம் போகுது. நல்லா விராட் கோலி கிட்ட இருந்து ஒரு கவர் ட்ரைவ் வந்தோடனே மனுஷன் ஃபிக்ஸ் இன்றைக்கி ஒரு 50-60 இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கவர் ட்ரைவ் அதேமாதிரி வந்தது, பட் என்னாச்சோ தெரில, அவர் பாட்டு பேட்டை விட்டார், அங்கே ஃபீல்டர் இருக்குன்னு தெரிஞ்சே பேட்டை விட்டார். இதாக இருந்தாலும் அதிசயம் இல்லை, ஒரு விராட் கோலி வந்து கேப்பை ஃபைன் பண்ணி ஆடுறவர். அண்ட் தென் இப்போ ஒரு மாதிரி பிச்சு ஸ்லோவாக இருக்கும், அது எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாட்டு, ஏன் அப்படி பண்ணுறீங்க, சும்மாவே பால் வரமாட்டேங்குது, இல்லை வந்து டாஸாக வந்து கேப்பில் வேறு ஃபைன் பண்ணுறாராம், என்ன பங்குது. எங்கே ஊற்றோம் இங்கே பக்கம் வந்து பாகிஸ்தானில் மறுபடியும் அந்த ஹைலைட்ஸுக்கே திரும்பி போய் அப்புறம் பாபர் அசாம் மந்தன் வந்து ரிஸ்வன் வந்து நான்லாம் ஓட்ட மாட்டோம்ப்பா, நாங்கள் 10 விக்கெட் ஜெயிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே ஆடிட்டு இருந்தாங்க. பவுண்ட்ரிஸ்க்கே பார்க்கல கைஸ், அவர் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷனில் ரன்ஸ் எடுக்கிறோம், டாட் பால்ஸ் வேணாம், எப்போயாவது ஒரு பவுண்ட்ரிஸ் வந்துட்டு போகுது, அது பாட்டு வந்துட்டு போகுது, ஹார்ட் பவுண்ட்ரிஸ் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது. கேம் பிளான் கரெக்டாக இருந்தது. எப்போ வரையும் அந்த 2 பார்ட்னர்ஷிப்பு 2 பேரும் உள்ளே ஓப்பனர்ஸ் உள்ளே இருக்கிற வரையும். அந்த பாபர் அசாமோட நிலைமை இருக்கலே ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. சத்தியமாக எந்த கேப்டனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன்னா அந்த பக்கம் விக்கெட் முகமது அமீர் வந்து ரிவ்யூ பண்ணுறான். நமக்கு பொதுவாகவே வந்து டீம் செப்பரேஷன் வேணாம், எந்த டீம் பவுலராக இருந்தாலும் விக்கெட்டாக இருந்தால் மேக்ஸிமம் எல்லாருமே ஏதோ 2-3 நல்லவங்க இருப்பாங்க, அவுட் இல்லைன்னா டீசெண்டாக அவுட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர்லாம் வேணும்னே வந்து அது எங்கேயோ போகும், பால் பிச்சாகி வந்து எந்த பக்கமோ போகும் டீவியேஷனாக, ஆனால் வேணும்னே வந்து பவுலர் விக்கெட் வேணும்னு ரிவ்யூ கேட்பான் கேப்டன்கிட்ட. பொதுவாக எல்லா டீம்லேயும் இது நடக்கிற விஷயந்தான். இங்கே தான் வந்து எல்லா கேப்டனும் வந்து அங்கேருந்து வந்து விக்கெட் கீப்பரை பார்ப்பார், விக்கெட் கீப்பர் என்ன ஏதோ பட்டுச்சா எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே கதை என்னன்னா பாகிஸ்தானில் முகமது ரிஸ்வான் சில டைம் கேப்டனாகவே மாறிடுறாரு. பவுலிங் போட்ட முகமது அமீர் கூட ஒரு தடவை தான் பாபர் அசாம் பார்த்தான் ரிவ்யூ பண்ணலாமான்னு. அந்த பக்கம் ரிஸ்வான் அவன் பாட்டு போய் ரிவ்யூவே எடுத்துருவான் போல டேர்னமெண்ட்டு. அவன் பாட்டு போகிறாங்க, பாபர் அசாம் கேட்டுட்ருக்காங்க, இதை பட்டுச்சா ஏதோ சொல்லுடா என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. எடுங்க டே முதல்ல கேட்குற கேள்விக்கு சொல்கிறா, பட்டுச்சா இல்லையா
அதெல்லாம் இல்லை எடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு சொல்கிறான். கடைசியில் வழக்கம் போல் மறுபடியும் ரிவ்யூ பண்ணால் ஒரு காற்றும் இல்லை, பால் அழகாக போகுது. இதுக்கு மேலே முகமது ரிஸ்வானை நம்பாதீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே கத்துறாங்க. அவுட் ஆனாலும் கத்துறான், டாட் பால் ரன் ஓடினாலும் கத்துறான். எதுக்கு கத்துறான்னு ஒவ்வொரு பாலுக்கும் கத்துறான். ஏன் கத்துறான், எதுக்கு கத்துறானே தெரியல. இந்த மேட்ச்சுக்கு நடுவில் இந்த மொமெண்ட் வேறு நடந்தது. ரிஸ்வான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது முகமது சிராஜ் வந்து இன்னும் ஓவராக சவுண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தலையிலே ஆக்சுவலாக வந்து விக்கெட்டே போக மாட்டேங்குது, ரன் அவுட் டச்சும் பண்ணல அப்படிங்கிற ஃபோர்ஸில் வந்து போட்டார் கொஞ்சம் எமோஷ்னலாக. அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் பிடிச்சி கட்டியெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்லாம் போட்டு சாரிப்பா சும்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புனேன். ஸோ அவுட் ஆவானான்னு சொல்லி பார்க்குறானுங்க தூக்கிலாம். ஆனால் அந்த பிளான் வந்து கிளியராக தெரிஞ்சுது. பாபர் அசாமும் சரி, இந்த பக்கம் வந்து பேர் முகமது ரிஸ்வானும் சரி, இந்த பிச்சில் பேட்டிங் ஆடினா நாம அப்படின்னு இந்தியாவே அப்படின்னு ரோஹித் சர்மாவே பார்த்தீங்கன்னா ஷாக் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஒரு லாஃப்டட் ஷாட் கூட கிடையாது இந்த ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸில். தரையோட அப்படியே அடிச்சு விடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து கொஞ்சம் சன்ஷைன் உள்ளே வந்தது. இந்தியா பேட்டிங் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர் வந்து ஹார்டாக இருந்தது. அடுத்த 10 ஓவர் ஒரு மாதிரி கண்டிஷன் ஈஸியாக தான் இருந்தது. இவனுங்க ஃபஸ்ட்டு 10 ஓவரில் பேட்டு அது விடுன்னு விட்டு 80 ரன் அடிச்சு அடுத்த 10 ஓவரில் மொத்தமாக சதவி வச்சுருக்காங்க. சாஃப்ட்வேர் ஒரு மாதிரி வந்து பிச்சு ஈஸியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து லோ கெப்டாச்சு. அந்த அவுட் ஃபீல்டு எப்பயும் போல தான் இருந்தது. பால் சுத்தமாக ட்ராவல் இல்லை. தென் பும்ரா அங்கேருந்து 3rd ஓவர் கொண்டு வந்தாங்க. ஒரு மாதிரி வந்து சாஃப்டாக ஆடிட்டு போயிட்டானுங்க. என்னடே முதல்லே பும்ராக்கு இது கொடுத்துருந்தா டாட் பால்ஸ் ஆச்சும் அதாகி ஏதோ ப்ரெஷர்லையாச்சும் அவுட்டே இருப்பானுங்க. என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குமுறிட்டு இருந்தது. அவனுங்களும் ஈஸியாக பேட்டிங் ஆடிட்டு ஒரு எஜ்ஜு கூட ஒரு இது கூட இல்லை, அசால்ட்டாக ஆடிட்டு இருந்தானுங்க. சும்மா இப்படி பயந்துட்டே வச்சுக்க வாழ்க்கை செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்னா பயப்படாது. பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டு தைரியமா இருக்கும். நான் இருக்கேன். அந்த ஒரு மனுஷன் தாங்க கடைசி ஒரு ஜெயிப்பாங்கடா நம்புங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுத்துட்டே இருந்தார் ஒவ்வொரு தடவையும். இப்போவெல்லாம் அடுத்த ஓவர் வரும்டா, அடுத்த ஓவர் இல்லைன்னா அதுக்கப்புறம் வரும், விக்கெட் வரும், ஏன் அவசரப்படுற, ஜெயிப்பாங்கடா நம்புடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு பாசிட்டிவிட்டி. சரி மறுபடியும் இன்னொரு ஓவர் பும்ரா கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓவர் வந்து ரோஹித் சர்மா கொடுத்தார் 5th ஓவர் பவர் பிளேலேயே. பும்ரா அங்கேருந்து ஒரு ஷார்ட் பால் போட அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட் போய் ஷாட் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி வந்து மிட் விக்கெட்டில் பாபர் அசாம் ஒரு 4 அடிச்சார். ஆஹா பும்ராவே அடிச்சிட்டாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து லைட்டாக இருந்தது. பட் அவனை பிளானில் தான் ஒரு மாதிரி வந்து அவர் போயிருந்தார் அந்த மூவை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட் பால் மாதிரி தான் போட்டிருப்பார் ஷார்ட் ஆஃப் லென்த்லேருந்து. ஸோ அங்கேருந்து பாபர் அசாம் மறுபடியும் வந்து எப்படி இதாக ரிப்பீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு செட் பண்ணி ஆடிட்டார் ஈஸியாக பேக் ஃபுட்டில். அதுக்கப்புறம் தான் மேட்ச் என்ட்ரியே. மொதல் 3 பால் ஷார்ட் ஆஃப் லென்த்லேருந்து போட்டவர் அங்கேருந்து பேக் ஆஃப் லென்த்துக்கு கையை மாற்றி இல்லைன்னா எனக்கு பாபர் அசாம் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். திடீர்னு ஒரு பேக் ஆஃப் லென்த்தை பார்த்தோன்னா வந்து பால் லைட்டாக வந்து அவர் துரத்திட்டு போன மாதிரி இருந்தது. பெருசாக ஷாட்டுக்கு ஒரு மாதிரி வந்து அடிச்சிருந்தா கூட ஒரு நல்ல ஒரு மாதிரி போயிருக்கும். பட் ஒரு மாதிரி டிஃபென்ஸுக்காக பார்த்தீங்கன்னா பேட்டை வந்து இருந்த இடத்துலேருந்து அவர் அப்படியே வச்சுருந்தா கூட பரவாயில்ல, பாலுக்கு தேடிட்டு போய் டிஃபென்ஸ் ஆட போனார். அங்கே தான் அது கரெக்டாக அந்த லென்த்லேருந்து பட்டு ஸ்லிப்பில் சூரியகுமார் யாதவுக்கு பயங்கர கேட்ச். ஃபஸ்ட் ஆக்சுவலாக டேரெக்டாக பார்க்கும்போது வந்து கேட்ச் மாதிரி தான் இருந்தது. அப்போ ரீப்ளேலாம் போட்டு லைட்டாக வந்து பதட்டமாக்கி நல்ல வேலை ஒரு மாதிரி ஃபைனை எடுத்துகிட்டார். ஸோ அங்கேருந்து பாபர் அசாம் போனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஒரு நிம்மதியாக வந்தது. ஏன் அப்படின்னா பெருசாக ரன்ஸ் அடிக்க தேவையில்லை, 120 தான். அவன் பொதுவாகவே உருட்டிட்டு தான் ஆடுவான். அவன் பாட்டு அசால்ட்டாக உருட்டிட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் ரிஸ்வான் போட்டு பொழந்துருவான். ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த கண்ட்ரோல் ஆஃப் மைண்டு கிளம்புனாண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு பீஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு. சரி இவன் தான் போயிட்டானே அப்படின்னு பார்த்தா அடுத்து ரிஸ்வான் அவன் போட்டு வேறு வந்து அடிக்கிறான். இந்த மாதிரி வந்து எப்போல்லாம் வந்து சரிப்பா ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தா அதெல்லாம் நீ இப்படி சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கில்லி மூவி எஃபெக்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் வந்தது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து பாகிஸ்தான் வந்து மேட்செல்லாம் நீ ஜெயிக்க முடியாது போ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. தென் அங்கேருந்து பவர் பிளே முடிஞ்சுது. முகமது சிராஜ் அதுக்கப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸை உள்ளே கொண்டு வந்தார். ஒரு மாதிரி விக்கெட்ஸும் அவங்களும் வந்து கேமை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த வந்து விக்கெட்ஸும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது இந்தியன் பவுலர்ஸுக்கு. ஒரு மாதிரி வந்து தட்டியாக வந்து ஒரு இவங்க சைடும் போவாங்க, அவங்க சைடும் கேம் போகாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து சில பல ஓவர்கள் வந்து போக ஆரம்பிச்சு. வந்து நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்து இந்த 10th ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த அக்ஷர் பட்டேலில் டேரெக்டாக வந்து ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் கொண்டு வந்தாங்க. போட்ட வாலே அவுட். பட் அம்பையர் டேரெக்டாக வந்து அவுட்டு கொடுக்கல. பட் நம்ம விக்கெட் கீப்பர் முகமது ரிஸ்வான் மாதிரி கிடையாது. பல சேட்டைகள் பண்ணாலும் அவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள. ஸோ வந்து பட்டுது, நீங்கள் எடுங்க ரோஹித் சர்மா, பட்டுது நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அக்ஷர் பட்டேல் ஒரு மாதிரி வந்து கான்ஃபிடென்ஸாக கேட்டார்.
ஸோ அங்கேருந்து ரிவ்யூ எடுத்தாங்க. பட் ஃபைன், கரெக்டாக அங்கேருந்து பால் மிச் ஆகி நேராக ஸ்டெம்பில் அடிச்சுது. அதை வேறு டாப் ஆங்கிளில் வேறு காமிச்சானுங்க. பிகாஸ் மோஸ்ட் ரேஷியோ ஆஃப் த பாலோட சைடு வந்து அந்த பக்கம் விக்கெட்டுக்கு தள்ளி போச்சுன்னா அதை வேறு நாட் அவுட் கொடுத்துருவாங்க. வந்து அங்கேருந்து அம்பையர் அந்த டெசிஷன் ஓவர் ரூல் பண்ணி கடைசியாக அவுட் கிடச்சிது. விக்கெட் பெருசாக வந்து அவ்வளோ பெரிய உஸ்மான் கான் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த விக்கெட் அப்படிங்கிற ஒரு காலம் மேபி மறுபடியும் ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சில் பாகிஸ்தானை கொண்டு போகும். ரிஸ்வான் வேறு அதுக்கு முன்னாடி அடிக்க வேறு ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கேஜை போட்டாங்க. அக்ஷர் பட்டேல் பால் ஆக்சுவலாக அவர் அக்ராஸில் வந்து ஆட போனார். மேபி ஸ்ட்ரைட் பேட்டில் ஆடி இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தான் கேம் பிளான் கரெக்டாக சொன்னார் பாபர் அசாம், சிங்கிள் ஆடுங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஓகே கரெக்டாக இருந்தது. பட் வந்து அந்த பட் மற்ற பேட்ஸ்மேன் அதெல்லாம் கேட்டானுங்களா கேட்கலையானே தெரில. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிச்சில் அக்ராஸில் ஆடிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் கேம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. பிகாஸ் ரன் பெருசாக எதுவுமே அந்த மாதிரி அவ்வளோ அடிக்கணும்லாம் இல்லை, பால் பை பாலில் தான் இருந்தது. அண்ட் தென் பேட்டர்ஸும் அவங்களுக்கு இருக்காங்க பின்னாடி. இன்னும் அங்கேருந்து மறுபடியும் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்து ஒரு விக்கெட்டு. ஹர்திக் பாண்டியா ஷார்ட்டாக ஒரு பாலை போட அங்கேருந்து ஃபக்கர் ஜமான் புல் ஷாட் ஆடுறேன் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறானுங்களே. ஸ்லோ பிச்சுன்னு சொன்னால் பால் ஹோல்ட் ஆகி வருதுன்னா கேட்டால் தானே. ஃபக்கர் ஜமான் அங்கேருந்து ஒரு புல் ஷாட் ஆட ட்ரை பண்ணி அது பேட்டில் எங்கேயோ பட்டு ரிஷப் பந்த் கடைசியில் ஓடி கவர் பண்ணி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாயா. இந்த ஆஃப்டர் அந்த விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வேறு எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம், நான் இருக்கிற ஒரு சில விக்கெட்டில் இது ஒன்று அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வேறு. Very interesting, but I don't care. ஆக்சுவலாக வந்து நேராக பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா தெரியல, ஒரு மாதிரி ஈஸி கேட்ச் மாதிரி தான் இருந்தது. பட் சைடு வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியூவில் காமிச்சாங்க பயங்கரமாக அந்த ஹைட்டில் அந்த டிஸ்டன்ஸ் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கோணலமாலாம் கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த ஐயாண்டா பால் வச்சு கரெக்டாக அங்கேருந்து எடுத்தார். ஸோ அங்கேருந்து வந்து அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் முகமது ரிஸ்வானை தூக்கணும். ஏன்னா அவன் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அவனை எப்படியாவது அவுட் பண்ணிட்டோம்னா அப்புறம் இமாத் வசீம் இஃப்திகார்லாம் வந்து இப்போ வந்தவனுங்க பெருசாக அவனுக்குலாம் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து இவனை மட்டும் தூக்கிட்டோம்னா முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கரெக்டாக பும்ராவோட அந்த மிச்ச 2 ஓவரை பார்த்திங்கன்னா வந்து 15th ஓவர்லேயே கொண்டு வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பாராட்டு. ஏன்னா 2 ஓவர் தான் மிச்சம் பும்ராக்கு இருக்குது. அந்த 2 ஓவரை வந்து அவர் முன்னாடியே கூட யூஸ் பண்ணி வந்துருக்கலாம். ஒரு 12th ஓவர்லையோ இல்லை வந்து விக்கெட் விழுகலை அப்படிங்கிற அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அப்போல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்பின்னர்ஸையும் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்திங்கன்னா வச்சு ஓவரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் 15 லாஸ்ட் அந்த 5 ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்தாரு. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. வந்து மொதல் பால் நேராக ஸ்டெம்ப்பு தெரிஞ்சு அவன் ஒரு ரிஸ்வானும் கொஞ்சம் கூட இதே இல்லாமல் பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டீம். அதை தாண்டி வந்து என்ன நிலமையில நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க, இவ்வளோ இப்படி அடிக்கிறீங்களே, முன்னாடியே அடிச்சிருக்கணும். அடிக்க போய் ஸ்லாக் அடிக்கிற மாதிரி பும்ரா வர போல் ஸ்லாகுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டாப்பில் பால் பட் அவர் நினச்சிட விட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பால் கீழே வந்தது. ஸோ அங்கிருந்து ஒரு மாதிரி ஹை கான்ஃபிடன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில். ஸோ கடைசியாக லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில் ஐ திங்க் 37 ரன்ஸோ நம்ம தான் எப்படியாவது ஒரு ஓவர் ஒரு 2 ரன்னோ 3 ரன்னோ அந்த மாதிரி போட்டோம்னா அங்கேருந்து அவனுங்களே ஒரு க்ளோஸ் டு 10 ரன் ரேட்டு அடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடித்து அவுட் ஆயிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பக்கம் கேல்குலேஷனில் இருந்தேன். அண்ட் தென் பவுலிங் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பவுலர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் வந்து ஹர்திக் பாண்டியா அப்புறம் முகமது சிராஜ் ஹர்ஷ்தீப் பும்ராக்கு வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு ஓவர்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தது. லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் அப்போ வந்து கடைசி 4 ஓவர்ஸ் அவங்க போட்டுருவாங்க. முன்னாடி ஸ்பின்னருக்கு வந்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம். ஸோ இங்கே தான் ஜடேஜாவா அக்ஷர் பட்டேலா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸோ இங்கே கன்ஃபார்மாக வந்து அக்ஷர் பட்டேலோ இல்லை ஜடேஜா பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுச்சுவேஷன் இருந்தது. சிவம் துபே நான் உள்ளே வந்து எனக்கு கொண்டு வேண்டாம். நான் அட்மோஸ்ட்டாக வந்து அக்ஷர் பட்டேலை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு தில்லான பவுலரு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ரோஹித் சர்மா மறுபடியும் ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு மூவ் அக்ஷர் பட்டேலே ஒரு ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலே விட்டார். அந்த ஓவரில் வெறும் 2 ரன்னு கைஸ். டோட்டலாக வந்து இந்த ப்ரெஷர் அப்படியே தூக்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் மடியில் வச்சாச்சு. ஏன்னா 5 ஓவர்ஸ் 37 ரன்ஸ் அந்த ஒரு ஓவரில் வந்து 2 ரன்னு அப்படிங்கும் போது டோட்டலாக அடுத்த 4 ஓவர்ஸில் வந்து 35 ரன்ஸு கன்ஃபார்ம் 9 ரன் ரேட்டில் கன்ஃபார்ம் ஒரு பவுண்ட்ரியாச்சும் நீ அடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணி இந்த பக்கம் வந்து ஒரு அன்சங் ஹீரோவாக வந்து அக்ஷர் பட்டேலை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா பேட்டிங்கில் வந்து டாப் எவனும் எல்லாம் பயந்துட்டு இருந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தில்லா நான் போய் ஆடி கொடுக்குறேன் அப்படின்னு நம்பர் 4 வந்து ஒரு 20 ரன்னு. தென் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் கொடுத்த 2 ஓவரை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஓவர் மாதிரி லைட்டாக வந்து நல்லா போகலனாலும் செகண்ட் ஓவரை பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக வந்து முக்கியமான டைமில் வந்து இங்கேருந்து இந்த ஓவரில் ஏன்னா கடைசி 5 ஓவர் 35 ரன்
ஒரு ஓவரில் அவன் அடித்தா 2 பவுண்டரி வந்தால் கூட ஈஸியாக வந்து அவன் ஈஸியாக மேட்சை கொண்டு போயிடுவான். அண்ட் தென் லாஸ்ட்டு 4 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் தான் போகிறப்ப கன்ஃபார்ம் வந்து பேட்ஸ்மேன்ஸுக்கு தெரியும், பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸுக்கு. ஸோ இந்த ஓவர் கன்ஃபார்மாக அக்சர் பட்டி ஒரு ஸ்பின்னர் தான் போட்டாகணும், 16th ஓவர் தான் போடணும், எப்படியும் கடைசியாக கொடுக்க மாட்டாங்கன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ ஸ்பின்னரை பழக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க. அங்கே அக்சர் பட்டி வந்து டேரெக்டாக தைரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன் ஓவரை போடவும் டோட்டலி வந்து ப்ரெஷர் அவன் ஃபுல்லாக அவன் சைடில் போயிடுச்சு. வந்து நான் அங்கேருந்து டேரெக்டாக நான் வந்து விரல விட்டு என்ன ஆரம்பிச்சிட்டேன், எத்தனை பேட்ஸ்மேன் இருக்கான் அப்படின்னு. பட் இருந்தாலும் ஷைன் அஃப்ரிடி ஒரு மாதிரி சுற்றி அடிக்கிறேன். அதனால் வந்து அவன் கொஞ்சம் வந்து பார்த்து தான் ஆடணும், அவனுக்கு பார்த்து தான் போடணும். அந்த இமாத் வசீம் அதுதான் படலன்னு தெரியுதில்ல, அக்ராஸ்லையா கச்சாட் ஆடுறான் அக்சர் பட்டியில், தாங்க முடியல கைஸ். ஒரு தாட்டி பரவாயில்ல, 2 தாட்டி பரவாயில்ல, போட்ட எல்லா பாலையும் இப்படி தான் அடிப்பேன், ஷார்ட்டே அடிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே அட முடிக்கிறான். இன்னொரு இடத்துல ஷதாப் கான் இருக்கான். ஸோ அவனுமே ஒரு கேபபிள் பேட்ஸ்மேன் தான். பின்னாடி இன்னும் இஃப்திகார் வேறு இருக்கான். தென் லாஸ்ட்டு 4 ஓவர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் ஒரு மாதிரி வந்து அந்த டெத் ஓவர்ஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனாக போட்டது கிடையாது, ரீசெண்டாக அந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இங்கே தான் மறுபடியும் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டு நான் நேரம் என்ன நினச்சேன்னா ஹர்ஷ்தீப்புக்கு ஒரு 19th ஓவரோ இல்லை வந்து கன்ஃபார்ம் வந்து மேபி 17th ஓவரோ 18th ஓவரோ ஹர்ஷ்தீப்புக்கு போகிற கொடுத்துட்டு அங்கே ஒரு மாதிரி வந்து ஒரு 10 ரன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பவுலர்ஸுக்கு என்ன தான் நல்ல பவுலர்ஸ் இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் கன்ஃபார்ம் 19th ஓவர் தான் வந்து கொடுப்பாரு. 20th ஓவர் ரொம்ப மேபி லாஸ்ட் ஓவர் டிசைடர் வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்து பும்ராக்கு ஒரு ஓவர் இருக்குது. ஸோ பும்ராக்கு தான் 20th ஓவர் பார்ப்பாங்க, 19th ஓவர் வந்து இந்த மாதிரி வந்து ஹர்ஷீப்புக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் கன்ஃபார்ம் 17 and 18th ஓவர் அவருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நினச்ச மாதிரியே 17th ஓவர் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொடுத்தாரு, அவரும் செமையாக போட்டு கொடுத்தாரு. அந்த ஓவரில் வெறும் 5 ரன், அதை தாண்டி ஷதாப் கான் வர அந்த முக்கியமான விக்கெட். இந்த தடவை ஒரு ஷார்ட் பாலை போட்டு மறுபடியும் அவன் வந்து அடிக்கிறேன்னு பேட்டை சுற்றி பார்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கேட்ச் அங்கேருந்து. ஸோ கடைசியாக இன்னும் 3 ஓவர் 30 ரன் அடித்தா வின்னு. டோட்டல் ப்ரெஷர் அவங்க சைடில் தான். ஏன்னா ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். பிச்சு ஒரு மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து ஃபைனாக பேட்டுக்கு வர மாதிரி தெரியல பால். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அவுட்ஃபீல்டு பெருசாக போகல, இன்னும் கிரவுண்டு வந்து பெருசு அப்படிங்கிறனால வந்து டோட்டல் ப்ரெஷர் அவங்க சைடில் தான். ஜஸ்ட் இந்த ப்ரெஷர்லேயே அவனுங்களை வச்சா போதும், நாம் ப்ரெஷர் ஆகாமல் அவனுங்க ப்ரெசென்ட்டில் இருக்கிறது நம்ம பார்த்தாவே போதும், ஈஸியாக மேட்ச் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சிராஜ் அங்கேருந்து வந்து நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது, ஒரு நோ பால் வேறு போட்டு விட்டான். நான் ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தேன், இது போட்டு 6 அடிச்சிட்டானா எந்த ப்ரெஷர் போயிடும். பட் அங்கேருந்து நல்லா ஃபைனாக போட்டாப்பில் மறுபடியும் ஒரு ஒய்டு வேறு. ஏன்டா அந்த ஓவரில் 9 ரன் வந்துருச்சு, அழகாக பொத்துனா இப்படி எடுத்து கொடுத்தா என்ன சிராஜ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ஸ்டில் கேம் இருக்குது. 2 ஓவரில் 21 ரன் இன்னுமே இம்பாசிபிள் தான். ஸோ அங்கேருந்து அந்த 19th ஓவர் ஹர்ஷ்தீப்பா எனக்கு ஹர்ஷ்தீப் ஐடியாவே போகல. ஸோ அங்கேருந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 21 ரன் கன்ஃபார்ம் வந்து ஹர்ஷ்தீப்புக்கு தான் கொடுப்பாரு. லாஸ்ட் ஓவர் பும்ராக்கு வச்சு பாருன்னு நினச்சா பும்ரா தான் 9th ஓவர். அந்த ஓவரில் வெறும் 3 ரன் தான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு விக்கெட் வேறு. 9th ஓவர் லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸாக போட்டு அடிச்சுக்கோடா போடா அப்படி வலுக்குச்சான்னு சொல்லி தெரில. பட் ஒரு ஃபுல் டாஸாக எனக்கு தெரிஞ்சு அதுவும் கேம் பிளானில் தான் இருந்திருக்கும். பட் அவர் கரெக்டாக அதை வந்து பிக் பண்ண முடியல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் வந்து அந்த பக்கம் போனார். பட் அந்த சூரியகுமார் அவனும் போயிட்டான். கடைசியாக வந்து நல்ல வேறு 2 பேரும் மோதி ஹர்ஷ்தீப் வந்து பாலை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பிடிச்சிருந்தார். ஸோ அங்கேருந்து இஃப்திகாரும் அவுட் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஒரு மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு. பிகாஸ் கடைசி ஓவரில் 18 ரன் வேணும். அதை தாண்டி வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்கிறது இமாத் வசீம் தான். நல்லாவே சுத்தமாகவே அவனுக்கு படல. எனக்கு ஷைன் அஃப்ரிடி லைட்டாக வந்து அவன் தான் ஒரு மாதிரி நல்லா ஆடுவான். ஏன்னா நான் அப்பப்போ பார்த்துருக்கேன் ஷைன் அஃப்ரிடி அடிக்கிறது. அவன் பாட்டு பேட் அவுடுவான், 6-4 போகும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். 18 ரன் அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அங்கேருந்து ஃபஸ்ட் ஓவர் போட்டான் ஹர்ஷ்தீப், ஒரு யார்கர் போட்டார். அங்கேருந்து அந்த பக்கம் பந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணார். அந்த வந்து அவர் கால் பண்ணார் டேரெக்டாக வந்து பேட்டில் பட்டுது சவுண்டு கெட்டுது அப்படிங்கிற மாதிரி. இவங்க அதெல்லாம் ஓடுற மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு இருந்தார் இமாத் வசீம். இன்னும் அல்ட்ரா ஹைட்ஸில் கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரைக் ஆயிருந்திருக்கு பேட்டில். பந்து பயங்கர கீப்பிங் இன்னைக்கு. ஸோ கடைசியாக ஊசலாடிட்டு இருந்த இமாத் வசீம் பார்த்தீங்கன்னா வந்து உயிரை அத்துட்டு போக அங்கேருந்து வந்து கம்ப்ளீட்டாக கேம் இதாகிடுச்சு, ஈஸியாகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அவனுங்களாம் வந்துலாம் அடிக்க மாட்டேன், நீங்களாவது சொதப்பினா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹர்ஷ்தீப் பெருசாக எதுவும் மோசமான எதுவுமே பண்ணல. அங்கேருந்து லாஸ்ட்டு 5 பால்ஸில் பார்த்தீங்கன்னா 18 ரன்ஸ்ன்னு சொல்லி இருந்தது. நசீம் ஷா ஒரு சிங்கிள் எடுத்து அப்புறம் மறுபடியும் ஹர்ஃப்ரீடு ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து ஸோ 2 சிங்கிளோட 2 ரன் டேலி பண்ணோம்னா 16 ரன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 3 பால்ஸ். ஸோ ஹைலி இம்பாசிபிள் எப்படி எல்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஒரு எஜ்ஜி பட்டு ஒரு 4 போச்சு. தென் மேட்சோட இது படி அங்கே 4 போச்சுன்னா லாஸ்ட்டு 2 பால்ஸ் 12 ரன்ஸ் 2 6s 2 வின். நசீம் ஷா மறுபடியும் பேட்டை விட்டார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக போச்சு, 6 போகிற மாதிரியே போச்சு ஒரு பக்கம். என்னடா அதிகமாக அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. பட் நல்லா கொஞ்சம் கிரவுண்டு பெருசாக. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு மாதிரி கிளியர்
கேட்சுக்கு போனார். பட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்த பால் ட்ரை பண்ணாரு, முடியல. 4 தான் போச்சு. சங்கத்து கடைசி ஒரு பால் 8 ரன்ல ஹைலி இம்பாசிபிள். ஒழுங்காக நீ பாலை போ, 6 அடிச்சா கூட பரவாயில்ல, நீ ஒழுங்காக பாலை போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹர்ஷ்தீப் போட்டு ஒரு சிங்கிளோட நல்லா யாருக்கராகவே போட்டாப்பில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளோட. ஸோ கடைசியாக 6 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் அப் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி உயிர் போய் உயிர் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் சவாப்பட்டி அடிச்சுடே உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தாங்க மேட்ச்சு. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இதோட விட்டுருங்க. சூப்பர் 8 ரவுண்டில் போய் ஏதாவது காட்டினீங்க போட்டு பொழந்துருவானுங்க. ஸோ வந்து தயவு செஞ்சு மிடில் ஆர்டர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணோம். விராட் கோலியை பற்றி ஆக்சுவலாக நான் கிளியர் மைண்டு நம்பர் 3ல் தான் விராட் கோலி ஆடணும். ஓப்பனர் அது அவங்க டெசிஷன். என்னை பொறுத்தவரையும் நம்பர் 3 தான் கரெக்டு. மேபி உங்களோட தாட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு அங்கே தாண்டா அவன் காலங்காலமாக ஆடிட்டு இருக்கான். திடீர்னு ஓப்பனர் ஆடினா ஓப்பனர் ஆடுறதுக்கு கூட பிரச்சனை கிடையாது. இந்த பிளேஸில் எவன் ஆடுவான் அப்படிங்கிறதான் பிரச்சனை. ரிஷப் பண்ட் பேட்டிங் பட்டு எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்துடும் போல். ஸோ விராட் கோலி 3 ஜெய்ஸ்வாலை தூக்கி மேலே போடுங்க. இது என்னோட பாயிண்ட்டு. கன்ஃபார்மாக இதை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல, என்னோடய பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ எதை வேணால் பண்ணுங்கள். மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓப்பனர்ஸ் கொஞ்சம் அதான் சிவம் துபேவோட நீடு கொஞ்சம் வந்து தோணுது, இங்கே இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சஞ்சு சாம்சன் கூட ஆடினோம்னா மேபி அவர் அடிச்சிருப்பாரான்னு தெரியல. பட் மேபி ஒரு சான்ஸ் இருந்திருக்கலாம், அவர் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் மேபி. அது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் ஆல்ரவுண்டர் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டராகவே அவர் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது அவர் ஏன் இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவர் நல்லா பண்ணணும். ஸோ அதுக்காக தூக்கணும்னு சொல்ல, இருக்கிறனால இருக்கட்டும். பட் இருக்கிறதுக்கு ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை பண்ணலன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க வேறு யாரையாவது. தென் பவுலிங்கை பொறுத்தவரையும் பவுலிங்னால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிறதே. ஸோ பவுலிங்கை பற்றியெல்லாம் பேச ஒன்றுமே கிடையாது. பவுலிங்கை பொறுத்தவரையும் கிளியர் பிளான் 4 சீமர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓவர் பாசேஜுக்கு தான் நினச்சேன். பட் அக்ஷர் பட்டேல் நல்லாவே கேம் ஒரு மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோலில் கொடுத்தாரு அவரோட ஓவர்ஸில். மேபி அது கண்டிஷனை பொறுத்து வந்து அவங்களோட சூஸிங் ஆஃப் த இருக்கும் சீமர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைம் ஆப்ஷன்லேயே போவாங்க. சீமர்ஸ் கன்ஃபார்ம் இந்த 4 பேர் தான். மேபி ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணுன்னா சிவம் துபேவை மேபி ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் லைட்டாக தோணுது. இதை தாண்டி பெருசாக டீமில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேட்டிங் தான் கொஞ்சம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பார்த்து தேர்த்தி விடுங்க. பார்ப்போம். பாய் கைஸ். பிட்வீன் த டாஸ் அப்போ ஒரு காமெடி மூமெண்ட் பேர். ஏற்கனவே மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மேட்ச் 9 மணி வரையும் போய் அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி நீ சிவராத்திரி தான் போல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியாக டாஸுக்கும் வந்தாங்க. ரவி சாஸ்திரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக பில்டப்பை கொடுத்துட்டு இருந்தார். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ஐயோ வரஸ்தான் போல, சரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பிக்கஸ்ட் ரைவல்ரி ஆஃப் த மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்டப்பை கொடுத்து கடைசியாக வந்து ஸோ ரோஹித் வில் ஸ்பின் த டாஸ் ஸ்பின் த காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். ரைட் சம தெரியும். பாபர் அசாம் காயின் எங்க பாபர் அசாம் அங்கே தானே இருந்தது பாருங்கள். ஓ பாக்கெட்டில் மறந்துட்டேங்க. ரோஹித் சர்மா அந்த டாஸில் நடக்கிற ஹியூமர் இன்னும் விட்டு போல. பாபர் அசாம் ஒரு பக்கம் வந்து அந்த மனுஷன் அவ்வளோ பெருசாக வந்து பிக்கஸ்ட் ரைவல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் கத்தி பில்டப்பை கொடுத்தா. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரே செகண்டில் காமெடி சீனாக மாற்றி விட்டு போயிட்டாரு. ஹாரர் சீனை. பாபர் அசாம் சிரிப்பு தாங்க முடியல. இதுக்கு என் இங்கிலீஷே பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி. ஹியூமர் மட்டும் கிடையாது, தலைவருக்கு வந்து ஆக்ஷன் சீனும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஒரு பக்கம் வந்து நாங்கள் 190 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தோம் அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஷேர் பண்ணோம். அவங்களால நம்மளை வந்து ஒரு 10 ஓவர் 83 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் 190 வந்து கொலாப்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளாலையும் திருப்பி அவங்களுக்கு பண்ண முடியும். ஸோ எதை அவங்க நம்ம கொடுத்தவங்களும் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குது அந்த வேர்ட்ஸ்.